Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போது நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ரட்சிப்பின் தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், துயோனே துதிக்கை பாத்திரரே, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே, நீர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஹalleluya நல்லவரே. ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர் நம்முடைய தேவன் நல்லவர், நன்மைகளின் நாயகனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்மைகளின் நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிகரே. ஹalleluya. சர்வ வல்லவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர் சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் கல்வாரி நாயகன், நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே, தூயோனே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நல்லவர் வல்லவர். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் வல்லமையான தேவன். ஹalleluya ஹalleluya. அவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆதி மந்தமாகிய தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. ஆதி மந்தமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிற தேவனே, எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் நித்திய ஜீவனவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் நித்திய ஜீவனே. ஹalleluya ஹalleluya. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் அற்புதர். ஹalleluya. அற்புதரே, ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர். மகத்துவமானவரே நீர் அற்புதர். இயேசுவே கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம், நம் மீது நிறைவாய் இருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya. அவரே நம்முடைய ஜீவன். ஹalleluya ஹalleluya. அவரே நம்முடைய கேடகம். ஹalleluya. அவரே நம்முடைய கோட்டை. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் கேடகமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் கோட்டையை மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, எங்கள் மகத்துவமான நாமத்தை உடைய தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா நீசியே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் துதிக்கை பாத்திரர் அவர். ஹalleluya ஹalleluya. இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே அபிஷேக நாதன் அவர். ஹalleluya. அபிஷேக நாதனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், கல்வாரி நாயகனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya. அற்புதரே நீர் கல்வாரி நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கல்வாரி நாயகனே, எங்களை கரம் பிடித்த தேவனே, எங்களுக்காக அல்லவோ சிலுவையில் வெட்டி சிறந்தீர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களுக்காக சிலுவையில் வெட்டி சிறந்தாரே. ஹalleluya. நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நமக்கு
விடுதலையை தரும்படியாக அவர் அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்தார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்காக பாடுபட்டாரே, நமக்காக கடைசி சொட்டு ரத்தமும் சிந்திய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. நம்ம மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது அன்பு வைத்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம், அவருடைய அளவற்ற இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் மீது நினைவாய் இருக்கிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அபிஷேகநாதனே ஹalleluya. இப்போது குடும்பங்களில் அக்கினியாய் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. எங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த மார்க்கத்துக்கு வழியாக பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறீரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணன் மணிமொழி இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை வழி நடத்திய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேலும் எங்களை நடத்துகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் நல்லவர். மகத்துவமானவரே நீர் நல்லவர். கல்வாரி நாயகனே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக நீர் வெற்றி சிறந்த தேவன், நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். மாட்சிமை பொருந்தியவரே ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே ஹalleluya. ஆராதனைக்குரியவரே நீர் நல்லவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிருஷ்டி கர்த்தரவர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யெகோவா ஈரே ஹalleluya ஹalleluya. யெகோவா ரப்பா ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இம்மட்டுமாய் நடத்துகிற தேவனே, இனிமேலும் நடத்துகிற எபினேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சுகந்தர் தெய்வம் யெகோவா ரப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. விடுதலையின் நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் விடுதலையின் நாயகர். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவன் அவர். ஹalleluya. ஆதியும் அந்தவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை பொருந்தியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை ஆண்டவரே ஹalleluya. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்கிற நாமத்தை உடைய தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. சர்வ வல்லவரே ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியாகிய தேவனே, இப்போது எங்கள் மத்தியில் ஆவியாய் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக எங்களை ஆண்டவரே ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருந்து ஹalleluya எங்கள் சிறுமையை நினைவு கூர்ந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரம்பிடித்த கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர. அப்பா பிதாவே என்று அழைக்கும் பித்தள விகாரத்தை நமக்கு தந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலப்படுத்துகிற தேவன் அவர். பலத்தால் இடைகட்டு நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். பலவீனத்தில் பூர்ணப்படுத்துகிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. கிறிஸ்துவில் எல்லா ஹalleluya கிறிஸ்துவினால் எல்லா குறைகளும் நிறைவாக்கப்படுமே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையின் குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே கண்ணன் மணிமொழி மட்டுமாய் நடத்திய தேவனை இனிமேலும் நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya
ஹalleluya மகத்துவம் நிறைந்தவரே நீர் சிறந்தவர் சிறந்தவர் உன்னதரே நீர் வல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவரே நீர் வல்லவர் 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 ஹalleluya 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 இயேசுவே மே ஸ்தோத்திர 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 துதிக்கிறோம் மகிழ்ச்சியை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்த மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்த ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரலோக தேவாதி தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஹalleluya 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 அக்னியா எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் விடுதலை நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சமாதான பிரபுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் சமாதான பிரபு ஹalleluya ஹalleluya நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் கல்வாரியில் வெற்றி சிறந்த சமாதான பிரபு அவர் ஹalleluya நமக்காக அல்லவோ அவருடைய சமாதானத்தை இப்போ உலகில் வைத்து சென்றார் ஹalleluya ஹalleluya அக்னி மந்தமானவரே ஹalleluya ஹalleluya அக்னிமயமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அபிஷேகநாதனே ஹalleluya அபிஷேகத்தால் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அப்பா பிதாவே அழைக்கும் புத்திர சிவகாரத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் அடைக்கலமானவர் எங்கள் அடைக்கலமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஒளியே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 மதக்கிரிமைக்காக ஸ்தோத்திரம் அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 நித்திய வேந்தனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஆட்கொண்டு நடத்துகிற கல்வாரி நாயகனே ஹalleluya ஆட்கொண்டு நடத்துகிற தேவன் அவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்த பரிசுத்த ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர 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 எங்கள் புகழ்ச்சிக்கிறவரே உன்னதரே உயர்ந்தவரே சிறந்தவரே ஹalleluya ஹalleluya எங்களை காண்கின்ற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்மை காண்கின்ற தேவன் ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஹalleluya ஹalleluya நம்ம அலைச்சல்களை கண்ட தேவன் ஹalleluya ஹalleluya நம்ம அலைச்சல்களை கண்டு நமக்கு விடுதலை தருகிற தேவன் ஹalleluya 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 உன்னதர் உயர்ந்தவர் சிறந்தவர் கல்வாரி நாயகன் உயர்ந்தவர் ஹalleluya ஹalleluya எங்கள் உயர்ந்தவர் உயர்ந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் உன்னதமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் மாட்சிமையை மருந்திய தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய வேந்தனே ஹalleluya ஹalleluya நித்திய பிதாவே ஹalleluya நித்திய வெளிச்சமே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஒன்னேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவனே அவர் வாக்கும் மாறாத தேவன் பொய்யுரையாத தேவன் அவர் ஹalleluya ஹalleluya நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர் ஹalleluya எங்களை பலப்படுத்துகிற தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பலவீனங்களில் ஆண்டவரே பலப்படுத்துகிறவரே ஹalleluya ஹalleluya கைகளில் உள்ள கையில் வரைந்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்மை உள்ள கையில் வரைந்தாரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே துதிக்கை பார்த்ததே ஹalleluya 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 அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கை பார்த்ததே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பல கொண்டு எழும்ப உதவி பண்ணுகிறவரே பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் பலத்தின் ஆவியால் நம்மை நிரப்புகிறாரே ஹalleluya பலனறிந்து எழுப்பும்படியாக ஹalleluya பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நீ நல்லவர் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் வல்லவர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை பொருந்திய தேவன் அவர் கர்த்தத்துவம் நிறைந்தவர் ஹalleluya ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஒருவரே ஹalleluya எங்களுக்கு போதுமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மாட்சிமை மகத்துவம் நிறைந்த தேவன் அவர் ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீ பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஹalleluya 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 நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிப்போம் பரிசுத்தம் உள்ளவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே ஹalleluya ஹalleluya வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லவர் நல்லவர்
ஹalleluya ஹalleluya கரம் பிடித்த கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மைகளின் நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya பலத்தின் ஆவியால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த சர்வ ஸ்லோகத்திற்கு எஜமானரே, நீர் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya வல்லவர் வல்லவர் அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் ஆராதனைக்குரியவரே அற்புதம் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாய் குடும்பங்களை இறங்கி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிகரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya கல்வாரி நாயகனே ஹalleluya ஹalleluya நீர் வல்லவர் நல்லவர் வல்லவர் வல்லவர் சிறந்தவர் உயர்ந்தவர் மகிமையானவர் மாட்சிமை நிறைந்தவர். ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் எப்போதும் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில், தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும், தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும், ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே, துணையாளனே துணை நின்றிடுமே, ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே, துணையாளனே துணை நின்றிடுமே, தேவசாயலா என்னை மாற்றிடுமே, ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே, தேவசாயலா என்னை மாற்றிடுமே, ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே, ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில், கலியூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுமே, கலியூர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுமே, கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே, கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருமே, ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில், ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில், தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும். இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். எல்லாரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளம் நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேள்வியன்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலவுமாய் இருப்பதாக. மூடுதிரைகள் எல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக.
காதுகள் ஒன்றோடொன்று இணைக்கும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலவுமாய் இருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தில் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறமும் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும். சிவப்பு தீர்த்த ஆட்டு கடா தோலினால் கூடாரத்துக்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகச்சு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்திருக்கும் பலகைகளையும் சீத்தியும் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலவுமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுத்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகள் எல்லாம் இப்படியே செய்வாயாக. இந்த அதிகாரத்துல நாம பார்க்கும்போது நாம் ஒவ்வொரு நாளும் அவர் எப்படியாக அந்த பெட்டியை செய்ய வேண்டும், அவருடைய அந்த இது கிருபாசனத்தை எப்படியாக செய்ய வேண்டும், குத்து விளக்கை எப்படியாக அமைக்க வேண்டும், அகல் விளக்குகளை எப்படியாக வைக்க வேண்டும், இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல நாம பார்க்கிறோம் அவர் அந்த காணிக்கைகளாக அந்த அவர்களிடம் பெற்ற பொருட்களை வைத்துதான் இங்கே ஒவ்வொன்றும் செய்யப்படுகிறது. மூடுதிரை அந்த இணைக்கப்பட்ட மூடுதிரையின் ஆக நம்ம ஒவ்வொன்றைய அளவுகளை பாருங்கள். 5 முழமாகவும் 1.5 முழம் உயரம் நீளம் அகலம் இப்படியாக அந்த அளவுகளை பார்க்கும்போது அது ஒரே போல இருக்க வேண்டும், செய்கிறதெல்லாம் ஒரே போல இருக்க வேண்டும் என்றும், அடுத்ததாக ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழமும் 4 முழ அகலமாக இருப்பது, இப்படி மூடுதிரைகள் இந்த அளவுல இருக்க வேண்டும். அதன் காதுகள் ஒன்றுடன் இணையும்படியாக மூடுதிரைகள் 50 காதுகளை இணைக்கப்பட்டதும் மற்ற ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாங்க. இப்படியாக ஒவ்வொன்றும் அந்த அளவுகளை குறித்து நாம பார்க்கும்போது சரியாக அவர் ஒரு நேர்த்தியாக அங்கே அதை வரை பண்ணி கொடுக்கிறார். இப்படியாகத்தான் நீ செய்ய வேண்டும், இதிலே கொஞ்சம் குறையக்கூடாது, இதிலே கொஞ்சம் கூடக்கூடாது, இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் என்று. அது ஆண்டவர் இந்த வேத வசனத்தை வேதத்துல கூட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், இந்த வேத வசனத்துல கூட எதுவும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அவன் சில எல்லா காரியங்களையும் ஒரு கண்டிப்போடத்தான் தேவன் இருப்பார். இப்படி இல்லைன்னா இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுல ஒரு மிஞ்சியும் போகக்கூடாது, இது குறைந்தும் போகக்கூடாது, சரியாக இருக்க வேண்டும். அது ஒரு நேர்த்தியை இங்கே குறிப்பிடுகிறது. தேவனுடைய எல்லா திட்டங்களிலும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவர் ஒரு ஒழுங்கு தன்மையை உருவாக்குகிறார். எந்த ஒண்ணுல எடுத்தாலும் நம்ம இதுல இருந்து ஆதியாகமத்தில இருந்து இவ்வளவு நாட்களாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஒரு ஒழுங்கை தான் உருவாக்குறார். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஒழுங்கு, அவர்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், ஒரு நாள் அவர்களுக்கு ரெஸ்ட், அவர்கள் சரீரம் நல்லபடியாக இருக்கும்படி ஆண்டவரோடு அந்த வேலையையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரோடு அந்நிய நாளை ஆண்டவரோடு செலவு பண்ண வேண்டும். அப்படியாக அப்போதான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கு. அப்போ ஒரு ஒழுங்கு தன்மையை தான் எல்லா இடங்களிலுமே தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே மாதிரி நாம பார்க்கும்போது யோபு 38:4 நீங்க எழுதி வைத்து விட்டு அப்புறம் பார்த்துக் கொள்ளுங்கள். யோபு 38:4 நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. பாருங்க, அந்த பூமியை கூட அந்த பூமியை குறித்து கூட அந்த யோபு என்கிற ஒரு புஸ்தகத்துல அவர் சொல்லி இருக்கிறார். அந்த பூமியை கூட ஒரு ஒழுங்கு தன்மையாகத்தான் நாம நினைப்போம். பூமி என்ன இப்படி ஒரு உருண்டையா இருக்குது, அப்படி தொங்கிக் கொண்டிருக்குது, அதுவும் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த எப்படியாக அது அந்த ஒரு தொங்கு மாதிரி அது எப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று. அப்ப ஆண்டவர் எல்லா விதத்தையுமே ஒரு ஒழுங்கு முறையாகத்தான் பண்ணியிருக்கிறார். அந்த பூமிக்கு கூட ஒரு அஸ்திபாரத்தை போட்டுக்கிறார். அஸ்திபாரம், வீடு வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அஸ்திபாரம் போடுவாங்க. அந்த அஸ்திபாரம் போடலைன்னா அந்த வீடு நன்றாக இருக்காது.
அது சரியாக பிளானிங்கோட கட்டினாதான் அந்த வீடு நம்ம பார்வைக்கு அழகாக இருக்கும். இல்லன்னா அது எப்படியோ ஏனோ தானோன்னு கட்டணும்னா சீக்கிரமா அது இழிந்து போகும். ஒரு அஸ்திவாரம் சரியாக இருந்தாதான் அந்த வீடு நிலை நிற்கும். ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் வந்தாலும் கூட அந்த வீடு அஸ்திவாரம் சரியாக இருந்தாதான் அந்த வீடு நல்லா இருக்கும். அதே போல நம்முடைய குடும்பத்திலேயும் அஸ்திவாரம் சரியாக இருந்தாதான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். அந்த அஸ்திவாரம் என்பது எப்படிப்பட்டது? அந்த வேத வசனம் தேவனை துதிக்கிறது, அந்த தேவனுடைய துதியில் அதிகமாய் இருக்கிறது அந்த அஸ்திவாரம். அதான் அஸ்திவாரம். நம்முடைய அஸ்திவாரம் யாரு? தேவன். அப்ப எந்த ஒரு விதத்திலையுமே ஒரு ஒழுங்குத்தன்மை இருந்தாதான் அது நல்லாக இருக்கு. வீட்டுல கூட நாம பார்ப்போம், சில பொருட்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க, எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்துட்டு எங்கேயாவது கொண்டு போடுவாங்க. அப்புறம் நாம என்ன பண்ணுவோம், அது பிள்ளைகளை திட்டுவோம். திட்டிட்டு எங்க போட்டோம்னு அவங்கள பிடிப்பாங்க. பிடிச்சு சொல்லுன்னு அவங்கள பிடிச்சு அந்த கிடைக்கும் தேடிட்டே இருப்பாங்க. அப்ப அது ஒழுங்கு இல்லை. அந்த தேடுகிற நேரம் நமக்கு என்ன ஆகுது? நேரம் செலவாகுது. அதே இது ஒரு ஒழுங்கு இருந்ததுன்னா அந்த நேரம் நமக்கு விரயமாகாது. அந்த எடுக்கிற பொருளை நீ இங்கதான் வைக்கணும். ஒரு கத்தி எடுத்தியா, நீ எடுத்துட்டு உனக்கு பயன்பட்டதுக்கு அப்புறம் அதை நீ எடுத்த இடத்துல நீ கொண்டு வைக்கணும். இல்லன்னா வேற ஒரு பொருள், படிக்கிற புக்கா இருக்கட்டும், எடுத்துட்டு அங்கங்க போட்டு விட்டாங்க என்ன ஆகும்? அதை நம்ம அடுக்கி அதை கிளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறதுக்கு நமக்கு நேரங்கள் விரயமாக்குறது. அதே இதை சிறு வயதுல இருந்து அவங்களுக்கு என்ன கத்து கொடுக்கணும்? இதை நீ எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல வைக்கணும். புக்கு வைக்க வேண்டிய இடம் இது அங்கேயாக. அப்படி ஒரு ஒழுங்குத்தன்மையை தான் தேவன் எல்லா இடத்திலயுமே வைக்கிறான். அந்த ஒழுங்கின்படி போகும்போது அது நம்முடைய வாழ்க்கையில ஆனாலும் அது நன்றாக இருக்கு. அது நமக்கு கத்து கொடுக்கிறான். இந்த இது இப்படித்தான் இருக்கணும், இது இப்படிதான் இருக்கணும். அந்த ஒழுங்கு முறையில் நாம் வாழும் போது அந்த தேவனே அதைத்தான் அங்கே செயல்படுத்துகிறான். ஒழுங்கு தன்மையை தான் செயல்படுத்துகிறான். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நாம ஆதி ஆகமத்தில் பார்த்தோம். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, ஒழுங்கில்லாம இருந்தது. அப்ப அந்த ஒழுங்கின்மையாக இருந்ததான் அதை அஸ்திவாரப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறான். அப்ப யோபு என்கிற ஒரு மனுஷன் அவர் சொல்கிறார், நான் அந்த பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது, அந்த பூமியை நான் ஒழுங்குபடுத்தும் போது நீ எங்க இருந்தா? நீ கண்டியா? நீ அறிந்தாயானால் சொல்லு. உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானத்து, உன்னுடைய மாம்ச அறிவினால அதை உன்னால் பார்க்க முடிந்ததான ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்மளால பார்க்க முடியாது, அப்படி அவருடைய ஞானம். அதே மாதிரிதான் நம்முடைய குடும்பங்கள்ல எல்லா விதத்திலுமே ஒரு ஒழுங்கு தன்மையை நாம ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அது நன்றாக இருக்கும் என்பதை நாம இந்த அதிகாரங்கள் என்று பாக்குறதுக்கு ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்குது. இது என்னடா, அவர் அங்க பலிபீடத்துக்கு இது பண்ணாரு, இத்தனை அளவுகளை எல்லாம் வைக்கிறாரு, இத்தனை நீளம் வைக்கணும், இத்தனை அகலம் வைக்கணும், இத்தனை உயரம் வைக்கணும், ஆனா இப்படிதான் இருக்கணும், மூடுதலை அகல் விளக்குகள் இப்படிதான் இருக்கணும், அந்த குத்து விளக்குகளுக்கு இத்தனை இதை எல்லாமே அப்படி இப்படின்னு அவர் வைக்கிறாரு. ஆனா அதுல இருந்து நாம பார்க்கும் போது அது ஒரு ஒழுங்குத்தன்மையை நமக்கு கற்றுத்தரும்படியாகத்தான் அந்த செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒரு ஒழுங்கை நாம் உருவாக்க வேண்டும். எந்த பொருளை நாம எடுக்கிறோமோ, நாமவாக இருந்தாலும் எடுக்கிற பொருளை எடுத்து பயன்படுத்தி விட்டு அதே இடத்துல கொண்டு வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாய் அந்த பொருளை போய் அடுத்த பயன்பாட்டுக்கு சீக்கிரமாய் எடுக்கலாம். இல்லை என்றால் நாம் தேடிட்டே இருப்போம். நான் எங்க போட்டேன், இப்போது தேவை, ஆனா எங்கேயோ போட்டேன், அப்ப எங்க போட்டேன்னு தேடிட்டே இருப்போம். அதனால மண்டையை தலையை போட்டு பிச்சுட்டே இருப்பாங்க, எங்க போட்டேன். ஆனா எடுத்ததும் அந்த பயன்பாடு முடிந்ததும் அதே இடத்துல கொண்டு வைத்தோம் என்றால் அது நமக்கு நன்றாக இருக்கும். உடனே நாம் அதை மீண்டும் எடுக்கிறோம், பயன்படுத்துகிறோம், மீண்டும் எடுக்கிறோம், பயன்படுத்துகிறோம், கொண்டு வைக்கிறோம், எடுக்கிறோம். இப்படியாக நாம் ஒரு வீட்டிலேயே ஒரு ஒழுங்கை உருவாக்க வேண்டும். அந்த ஒழுங்கை நாம் உருவாக்குறது இந்த இதுல இருந்து நாம் கத்துக்கிறோம். ஆண்டவர் எப்படி ஒழுங்கு தன்மைகளை உருவாக்கி இருக்கிறாரு. அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு, குடும்பத்துல ஒரு ஒழுங்கு, நாம ஒரு ஒழுங்கு முறையாக இருக்க வேண்டும். எப்படி நம்முடைய எழும்புறதும் பிரேயர் பண்றோம், அது ஒரு ஒழுங்கு. அன்றைய நாள் ஒரு ஒழுங்காக இருக்க வேண்டும். காலையில எழும்புறதும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். அடுத்து நாம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு தேவையானது சமையல் விதம் அப்படி இப்படி ஏதோ. ஆனால் நாம தேவையில்லாமல் அந்த டைமை நாம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் ஒரு ஒழுங்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்தி கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், ஒரு மகிமையா இருக்கு. ஒரு பொருளை அழகுபடுத்தும் போது எவ்வளவு அழகா இருக்கு, ஒரு அலங்கோலமாக இருக்கு ஒரு பொருள். அதை நாம அதை ஒரு கைவேலைப்பாடு பண்ணி அல்லனா ஒரு படம் வரையணும். அந்த படம் ஒரு அலங்கோலமாக இருக்கு, அதுக்கு ஒரு டிசைனை கொடுத்தா எவ்வளவு அழகு இருக்கு, பார்வைக்கு அழகாக இருக்கு. தேவன் ஆதியிலேயே என்ன பண்ணாரு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றையும் படைக்கும் போது என்ன செய்தார், அது பார்வைக்கு நன்றாக இருக்கிறது என்று அறியும் வரை, அது அவருடைய பார்வைக்கு நன்றாக இருக்கிறது என்று காணும் வரை அதை சரி பண்ணாராம்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது ஒழுங்கில்லாம இருக்கிறதோ நாம சரி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை நன்றாக இருக்கும். நாம இப்போதும் தன்னைத்தானே சோதித்து அறிகிற ஜெபத்துக்கு நேராக நாம கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் நாம எப்படியாக நாம நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு கடந்து சென்றோம், தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோமா, தேவனுடைய அந்த மகிமையில் கடந்து சென்றோமா, தேவனோடு நாம் உறவாட வேண்டும். தினமும் நான் கொஞ்சம் நேரமாவது தேவனோடு உறவாடுவதற்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு ஒழுங்கு. அந்த தேவனோடு உறவாடி வரும்போதுதான் அப்ப ஃபர்ஸ்ட்ல நமக்கு ஆண்டவர் சொல்கிறது ஒண்ணுமே புரியாது. ஏன்னா நம்ம தேவனோடு நெருங்கவில்லை, நம்ம தூரமா இருக்கிறோம். தூரமா இருக்கிறதுனால அவரு சொல்வது அவரு பேசிட்டு தான் இருப்பாரு நமக்கு, ஆனா நமக்கு கேட்காது. ஆனால் நாம் தேவனோடு நெருங்குதற்கு அது எப்படி நெருங்குறோம்? துதியினால் தான் நெருங்குவோம். அதிகமாய் துதிக்க 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 நாம தேவனோடு நெருங்குவோம். அப்ப தேவனோடு நம்ம பேச வேண்டும். அவரு பேசுகிறாரு, அவரு பேசுகிறது நமக்கு கேட்குதோ இல்லையோ. ஆனால் நான் அப்படிதான் வந்தேன். அவரு பேசுகிறது எனக்கு கேட்குமோ கேட்காதோ, நான் எல்லாவற்றையும் தேவனோடு அவரோடு பேசிட்டே இருப்பேன். அப்ப வரும் பின்னாட்களில் அது அவரு பேசுகிறது எனக்கு கேட்க தொடங்கும். சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் பேசுவாரா? பேசுவாரு, வேத வசனம் மூலம் தான் பேசுவாருன்னு சொல்லுவாங்க. இல்ல, எல்லா விதத்திலையும் பேசுவாரு, வசனங்களாலும் பேசுவாரு. அப்படியே ஓசையும் கேட்கும் நமக்கு. அது எதனால்? நாம எப்படி பேசுகிறோமோ அப்படியாகத்தான் அவர் நம்மோடு இருப்பார். நாம் எப்படி தேவனோடு நெருங்கி இருக்கிறோமோ அதே போலதான் தேவன் நம்மளோடு நெருங்கி இருப்பார். அப்ப தேவன் பேச மாட்டார் என்று சொல்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனோடு நெருங்கி இருக்கவில்லை. அவர்கள் மற்றவர்கள் பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு அவர்கள் பேசவில்லை, தேவனுக்கு நேரத்தை கொடுக்கவில்லை, தேவனோடு உறவாடவில்லை. அதனால் அவர்களுக்கு அது தெரியவில்லை. அதனால் தேவன் பேச மாட்டார் என்று அவர்கள் உலகத்தை பார்த்து கொண்டு போய்கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனோடு உறவாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் பேசுகிறதை நாம் காது கொடுத்து கேட்கிறவர்களாக நாம் இருக்கும் போது அவர்களை விட அப்படியாக அவர்கள் தேவன் பேச மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு உலகத்துக்கு ஒத்தது போல் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை விட நாம் பின்னாளில் நம்முடைய குடும்பம் மகிமை நிறைந்ததாக இருக்கும். நாம் செயல்படுத்துறதுனா நம்ம பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுப்போம். அப்ப அந்த பிள்ளைகளும் அதன்படியாக வாழும்போது அது ஒரு மகிமையான ஒரு குடும்பமாக இருக்கும். எல்லாரும் நாம் எப்படியாக தேவனோடு உறவாடணும், அதை நாம பழக்கப்படுத்த வேண்டும். தேவனோடு பேச வேண்டும், ஒவ்வொரு செயல்களும் பேச வேண்டும். ஒரு குழம்பு வைச்சா கூட ஆண்டவரே, எனக்கு சில நேரங்கள்ல எனக்கு சமையல் பண்ணும்போது குழம்பு, இந்த சாப்பாட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு சில பொருட்கள் இருக்காது. அப்ப நான் நினைப்பேன், ஐயோ அந்த பொருள் இல்லையே, அவர் உடனே ஒரு ஆலோசனை கொடுப்பாரு, இதை வச்சு செய்யுது. அது ஒரு டேஸ்டாக வரும் பாருங்க. அந்த ஆலோசனை இப்படி நீ பண்ணு, அப்படி இருக்கிறத வச்சு அது ஒரு டேஸ்டாக அமைக்கும்படி அவர் கத்துக் கொடுப்பாரு. இதுதான் ஆண்டவரோடு பேசுகிறதுனால், ஆண்டவரோடு நாம இருக்கிறதுனால் இருக்கிற அந்த நெருக்கத்தினால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை தருவார். அப்படியாக நாம் வாழும்போது அது சிறந்ததாக இருக்கும். ஸ்தோத்திரம். நாம் எப்படியாக ஆண்டவருக்கு இடம் கொடுத்தோம், அவர் நம்மோடு உறவாடும்படி, நாம் அவரோடு உறவாடும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கடந்து செல்ல வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை மகிமையா இருக்கும். நாம் இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக. அவருடைய ரத்தத்தால் நாமை நிரப்புவோமாக. அவர் ரத்தம் நமக்காக அல்லவா சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை நீக்கும்படியாக அல்லவா சிந்தப்பட்டது. நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாக அல்லவா சிந்தப்பட்டது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை நீக்கும்படியாக அல்லவா சிந்தப்பட்டது. நம்ம குடும்பங்கள் இருக்கிற ஒழுங்கின்மைகளை நீக்கி ஒழுங்குபடுத்தும்படியாக அல்லவா சிந்தப்பட்டது. இப்போது நம்முடைய குடும்பங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், நாம் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். இதற்காக அவருடைய கல்வாரி ரத்தத்தால் நம்மை நிரப்பிக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதி உள்ள இடங்கள்ல கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எல்லா வியாதிகளையும் நீக்கி போடுவார். ஆண்டவரே இப்போதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே கை வைத்து ஜெபிக்க இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவரே பலவீனங்கள் நீக்கி போடுவீராக. அந்த இடங்களில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தால். ஆண்டவரே நீர் வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமது ரத்தத்தால் ஆவி ஆத்மா சரீரத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலனடைய செய்வீராக. அதே போல் குடும்பங்களில் இருக்கிற சீர்கேடுகளை நீக்கி போடுங்க. பரிசுத்தத்துக்கு நேராக திசை திருப்புங்க. ஆண்டவரே உமது ரத்தம் குடும்பங்களை ஒழுங்குபடுத்தட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் அவரோடு எடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். மது மகத்துவம் அங்கே வெளிப்படட்டும், மது மாட்சிமை அங்கே வெளிப்படட்டும்.
நிறைவேற்றும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுங்க. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுவேன் என்று உமது வார்த்தையின்படியாக ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே உமது ஆண்டவரே நன்மையால் முடிசூட்டுங்க. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுவீராக. மேலும் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமது கரங்களில் மூடி மறைத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் மாய வலைகளை சிக்கி தவிக்காதவர் வேலி அடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவ பாதைகளுக்கு நேராக நடத்துங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து மீண்டு வெளியே வரும்படி உதவி பண்ணுங்க. அவர்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. பிரிந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரிந்து போன குடும்பங்களே ஆண்டவரே ஒன்றிணைப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எடுத்து வீழ்ந்து போன குடும்பங்களை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துங்க. ஒரு ஒழுங்குமுறையை ஆண்டவரை உருவாக்குங்க குடும்பங்கள்ல. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீண்டும் வேலைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. அதுபோல திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வரன்களை ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீர் பதிலை கட்டளையிடுங்க. மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரவு பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் ஒரு ஸ்பெஷல் ஜெபம். சுதா அவங்களுடைய சகோதரிக்கு ஏதோ குடும்ப பிரச்சனை, அதனால அந்த சகோதரி எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அவங்களுக்காக நாம ஜெபிக்கலாம். அவங்க சீக்கிரமாய் அந்த இது மனம் திரும்பி அவங்க அவ பிள்ளைகளோட இணைந்து வாழ வேண்டும், புருஷனோடைய சேர்ந்து வாழ வேண்டும். அவங்களுடைய அந்த மனக்கசப்புகள் நீங்கி போக வேண்டும். அவர்களுக்காக நாம ஜெபிக்கலாம். அவர்களும் ஒரு நாள் ரட்சிப்பின் பாதையில் வர வேண்டும். அதுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த காணாமல் போன சகோதரியை உமது கருத்தில் கொடுக்கிறோம். இதன் நிமித்தம் ஆண்டவரே குடும்பங்களில் சமாதான குறைச்சல் மன உளைச்சல்கள் அதை ஆண்டவரே நீக்கி போடுங்க. அந்த சகோதரிக்கு ஒரு மன மாற்றத்தை கொடுத்து அந்த குடும்ப பிள்ளைகளோடு இணைந்து கொள்ளும்படி நீர் உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அந்த மகளை ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில் நீர் வழி நடத்துக. குடும்பத்தையே மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. உளையான சேற்றில் வாழ்கிற குடும்பம் எல்லாம் மீட்டுக் கொண்டீர். நீர் எத்தனையோ குடும்பங்களை எடுத்துக் கொண்டீர் உமக்காக. அதே போல ஆண்டவரே இந்த வீழ்ந்து போன குடும்பத்தை எடுத்து கட்டும்படியாக நீர் அவர்களை மீட்டுக் கொள்வீராக. பாதுகாத்துக் கொள்க, பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அதே மாதிரி அவங்க அப்பாவுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு சரீரத்துல ஒரு பலவீனம், அதுக்காக ஆண்டவரே அவளுடைய தகப்பனாரே உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவருடைய அந்த பலவீனத்தை நீக்கி போடுவீராக. அவர்கள் நிமித்த ஆண்டவரே சோதனை அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தும். சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தால் நீக்கி போடுகிறோம். ஒரு சுகத்தை கட்டளை இடுகிறோம். அவரும் ரட்சிப்பின் பாதையில் வர உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ரட்சகராகிய தேவன் அவர்களை ரட்சித்துக் கொள்வீராக. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.